எனக்கூட கிஷோருடைய காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஏன்னா அவர் நெறைய தளங்கள்ல நெறைய வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தில பார்த்திருந்தோம். ஆனா, இவ்வளவு தூரம் வந்து அவர வந்து ஒரு வேற விதமா பயன்படுத்தி இருந்த ஒரு இயக்குனரா வந்து நான் உங்கள பார்த்திருந்தேன். அறிஞர் அண்ணாவுடைய ஒரு சில ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு ஐய்யய்யோ! இப்ப இத ஒத்துக்க முடியாது. இல்லையே இது தோணுச்சு. நான் வந்து ஒருவேளை எனக்கு தான் தோணியிருக்கு அப்படிங்கிறதுக்காக என் கூட பார்த்தவங்களையும் கேட்டு, என்னோட எண்ணத்த நான் சொல்லல. இவரு யாரோட இதுப்பா அப்படின்னு நான் கேட்டப்ப, என்னோட வேவ் லென்த்தும் சொன்னவங்களோட வேவ் லென்த்தும் ஒத்து போயிருந்தது. ஓ! சூப்பர். ஸோ, அதனால வந்து எனக்கு அது கொஞ்சம் ஒரு அதனால நான் வந்து சர்ப்ரைசிங்கா இருந்தது. உங்க உங்க கற்பனைக்கு நான் விட்டு விடுகிறேன். இல்ல நெறைய இடங்கள்ல அத மட்டும் தெளிவா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஃப்ரம் த இதுல இருந்து நானும் பார்க்குறேன். பிரஸ் மீட்ல இருந்து அந்த ஒரு விஷயத்துல மட்டும் சுத்தமா இது பண்ணக்கூடாது. ஏன் சார் இது ஏதாவது ஒரு இந்த வெப் சீரிஸ் இப்ப ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது கால்ஸ்ல இல்ல ஏதாவது எந்த மாரியான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு? அப்ரிசியேஷனாவும் சரி, இல்ல வேற விதமா இந்த மாரி ஏதாவது வந்துட்டு இருக்கா? எதிர்வினைனா Facebookல நான் ஏதாவது போஸ்ட் போட்டா கீழ வந்து ம்.